இன்றைக்கி சண்டேங்க. நம்ம வீட்டில் வந்து கேரட் ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு கேரட் அல்வா செய்யலான்ட்டு கேரட் வாங்கிட்டு வந்தேங்க. கொஞ்சம் கேரட்டு குஸ்கா செஞ்சுட்டு மீதி வந்து கேரட் துருவி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 5-6 கேரட்டு துருவி இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம டால்டா ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த கேரட்டில் நம்ம வதக்கிக்கலாங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கு நான் எடுத்துருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை எடுத்துருக்கேன், கொஞ்சம் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. பால் சூடான பால் ஒரு 1/4 லிட்ரு காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. நெய்யும் விட்டுக்கலாம், டால்டா விட்டுக்கலாம், நம்ம விருப்பந்தாங்க. ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் கூட கொஞ்சம் விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு அதை வந்து நம்ம பாலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுலேயே வெந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு, முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. காய் பால்லேயே வெந்துடும். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, பால் தான், பாலில் சேர்த்துருக்க தண்ணி மட்டும்தான். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். முக்கால்வாசி வந்து பாலும் வற்றி வந்துருச்சு பாருங்கள். முக்கால்வாசி வெந்து பாலெல்லாம் வெந்து நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு நான் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. எல்லோ கலர் வராமல் ரெட் கலர் வர்றதுக்காக நான் அப்படியே கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இல்லாமல் கூட விட்டுடலாம், அது கலர் பவுடர் இல்லாமையும் சேர்த்துக்கலாம். நான் கலர் பவுடர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் இனிப்புக்கு ஓரளவுக்கு ஒரு 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை பாகு வந்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் பாலும் சர்க்கரை பாகும் சேர்ந்து நல்லா சுண்டி வந்துடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது, இப்படி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா பாருங்கள், எல்லாமே வற்றி வந்துடுச்சு, பாவு பதத்துக்கு வந்துடுச்சு. சர்க்கரை பாவு மாதிரி வந்து நல்லா பிசு பிசுக்குன்னு பதம் வந்திருக்கு. பாலும் வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அது மேலே கொட்டிடலாங்க. அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக சுவையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.